திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று. செஞ்சாங்களா? பொய்யான அறிக்கை தானே. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் சென்றடமெல்லாம் தேர்தல் நேரத்தில் சென்றடமெல்லாம் பரப்புரையிலே குறிப்பிட்டார், திராவிட முன்னேற்ற கழகம் அந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்கு ரகசியம் இருப்பதாக சொன்னார். இதுவரை இந்த ரகசியத்தை வெளியிட்டதாக தெரியவில்லை. அண்மையிலே நடந்த சட்டப்பேரவை விவாதத்திலே முதலமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார், நீட் தேர்வு எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று கையை விரித்து விட்டார். நீதிமன்றத்திலே வழக்கு இருக்கின்றது, அதனால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று நீட் தேர்வுக்கு விளக்கம் கொடுத்து விட்டார். இதைத்தான் நாங்களும் குறிப்பிட்டோம். உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு, அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் நீட் தேர்வு அமுல்படுத்த முடியாத ஒரு சூழ்நிலை, அதைத்தான் நாங்களும் சொன்னோம். ஆனா பொய்யை திருப்பி திருப்பி சொல்லி மக்கள் மனதை மாற்றி இளைஞர்கள், மாணவர்கள், பெற்றோர்களை திசை திருப்பி தேர்தல் நேரத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பிறகு இன்றைய தினம் நீட் தேர்வு ரத்து செய்ய முடியாது என்று சட்டமன்றத்திலே இன்றைய முதலமைச்சர் தெரிவித்து விட்டார். இப்படிப்பட்ட பொய் பேசுகின்ற முதலமைச்சர் நாட்டுக்கு தேவையா? பொய்ய பேசிதானே ஆட்சிக்கு வந்திருக்கிறாரு. அதே போல சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. நேற்றைக்கு முன்தினம் ஒரு காவல்துறை அதிகாரி அவர்கள் 2 பேர் அண்ணன் தம்பி 2 பேர் சண்டையிட்டுக்கிறாங்க ஒரு தோட்டத்தில். உடனே அவருக்கு தகவல் கிடைக்குது, நேரடியாக அங்கே பகுதிக்கு செல்கிறார். அங்கே சண்டையிட்டவர்களை தடுக்கிறார். உடனே ஒருவர் அங்கே இருக்கின்ற அந்த ஆயுதத்தை எடுத்து கழுத்தை அறுத்து விடுகிறார். யாரு? எஸ்ஐ கழுத்தை அறுத்துட்டாங்க. எஸ்ஐக்கே அப்படி நிலைமை, சப் இன்ஸ்பெக்டருக்கு அப்படி நிலைமை. இந்த மக்களை யார் பாதுகாப்பது? சிந்திச்சு பாருங்க. இந்த 6 மாசத்துல 6 காவலர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 6 மாசத்துல திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 6 காவலர்கள் இன்றைக்கு கொலை செய்யப்பட்டு சொன்னா இந்த ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியா இருக்குதா?